ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் புர்ஜி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு, அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜீரகம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதில் ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் சாட்டே ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே ஆனதுக்கப்புறமா ஸோ இதில் ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே ஆனதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அதை சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஓரளவு ஒரு 75% நமக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு எக் பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதே மாதிரியே அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு எக் புர்ஜி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஏற்ற ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் புர்ஜி தான். ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு எக்கு எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போது பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.